வெல்கம் திரு கேமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நீங்கள் மைன்கிராஃப்டில் டே 3 தான் பார்க்க போகிறோம். இந்த டே 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல்லாக லைக் பண்ண மாதிராதீங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் முக்கியம் பிடிக்கல அந்தமாரி பண்ணால் இந்த பாட்டில் வந்து பார்த்து டே 3 தான் வளர்ப்போம். சரி, நம்ம டே 2 என்ன பண்ண சொல்லிட்டு போயிட்டோம். டே 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இந்தமாரி ஒரு நல்ல அழகான மேஷன் நானும் ஒன்று சேர்ந்து கட்டணும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தா நாங்கள் இந்த பாட்டில் வந்து பார்த்தா நம்ம வந்து நெதர் போடணும், அனிமல் ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி முடிவு வந்தோம். இடம் நிறைய பிரச்சனை வச்சுங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. என்னது இது எப்படி நீ கேட்பீங்க, எப்பயும் ஃபுல்லான இருக்கும் எல்லாமே கீழே. அப்புறம் அந்த அங்கே பேர்டெலாம் வந்துச்சு கேட்டிங்கன்னா மகளி இப்போ நம்ம அது பாக்கெட் எடிஷனில் இல்லை, இப்போ வந்து கிளாசிக் எடிஷனில் இருக்கும். அதுக்கு ஜாவா மேஜராக இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் செட் பண்ணிட்டோம். நான் செட் பண்ணேன், அவங்க கூட செட் பண்ணேன், அவங்க வச்சுட்டு வச்சுக்கிறான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன், என்னோட இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. சரி தூக்கிடா டக்குன்னு செஸ்ட்டு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏன் சொன்னால் இப்போ நம்மகிட்ட பாருங்கள், இந்த போன்ஸு, பேப்பரு, ஹேபிள் நிறைய இது இருக்கிறதுனால இது 2 செஸ்ட்டு, அது 3 செஸ்ட்டு பத்தலை. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று செஸ்ட்டு உருவாக்கி பண்ண போகிறோம். ஸோ இன்னொன்று செஸ்ட்டு நம்ம வந்து வைக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல வச்சிடலாம். ஒரு 4 செஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களை லைக் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வச்சுக்கிங்கன்னா மக்களே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போக அந்த பிரச்சனை சொல்கிறேன். எனக்கும் வரணும் ஒரு நல்ல இது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லைன்னா இல்லை ரொம்ப ஒரு பெரிய ஃபைட்டாக எனக்கு கன்சிடர் பண்ண தெரில. ஸோ நீ தான் சொல்லணும் எனக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். அது ஹேவர் மகி பேப்பர் திக்கடாஸு உட்டு நமக்கு தேவை. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த 8 ஃப்ரெண்ட்ஸை மொத்தமாக கேட்குற சான்ஸே இல்லை. ஓகேவா கைஸ்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் பண்ணலாம் வாங்க. சரி ஓகே கைஸ், வீடியோ லைக் பண்ணது லைக் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அங்கே நீ என்ன பண்ணியிருக்க கேட்டால் இங்கே வர என்ன கட்டுது இப்போ கட்டாதுரோ. நான் சொல்கிறேன் மக்களே, இப்போ கட்டாதுரா. நம்ம அனிமல் ஃபார்ம் முடிச்சு பண்ணலாம் சொல்கிறேன். அதுதான் பண்ண முடியாது. நான் இங்கே பார்த்துருக்கேன் சொல்லியிருக்கான். அதுவும் நான் சொல்லிட்டேன், நீ வேணாண்டா சொல்கிறேன், அவன் கேட்கல. சிவகி யானை படம் கேட்டிங்கன்னா வேணாண்டா வேணாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இது அதுமாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அனிமல் ஃபார்ம் முடிச்சுட்டு பண்ணலான்டா சொல்கிறேன். இந்த போட்டு நான் காலடி இருக்க மாட்டேன் சத்தியமாக சொல்கிறேன். இந்த போட்டு நான் காலடி இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு ஐடியா கிடையாது. அவன் சுத்தம் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இனிமேல் வாய்ஸ் காலாக தான் பேசியிருந்தோம். ஓகேவா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் இப்படி தான் வேர்ல்டுக்கு லீட்ரு, நீ தான் அதை விளையாடவும் போகிற, நீ தானே லீட்ரு அப்படின்னு சொன்னான். பட் அவன் வீடு என்ன சொல்லியிருக்கான், அவன் தான் லீட்ரு. அவன் பிரச்சனை கேட்குறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து டே 2 வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னதான் பண்ணேன். அவன் சொல்கிற ஐடியா பண்ணலான்னு. பட் சொல்ல பச்சு கேட்க மாட்டேங்கிறான். எப்போவுமே மக்களே போன சீரீஸ் கூட விளையாடும் போது கூட இதே மாதிரி தான் இது வச்சு என் பேச்சு கேட்க மாட்டேங்கான் சுத்தமாக. இப்போ அவன் இஷ்டத்துக்கு அவன் வேலையை பண்ணியிருக்கான். அப்போ நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? அப்போ நானும் இதுக்கு தனியாக வேலாமே, தனியாக விளையாடுறதுக்கு. இதுமாதிரி நானும் இதை அழகாக பண்ணி முடிச்சிருப்பேன் அழகாகவே. ஆமாம், அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறான். ஆக்சுவலி மக்களே அவனுக்கு என்னென்னா என் மேலே சுத்தமாக அக்கறை கிடையாது. நான் சொல்கிறது எதுக்கு இவன் சொல்கிறதா நான் எது கேட்கணும், என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்ற அந்தமாரி தான் அவன் மைண்ட் செட்டில் இருக்கான் அவன் இன்றைக்கும். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, நான் பேசவே இல்லை, ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டேன். அவனும் என்கிட்ட பேசலை. சரி நீ அமைதியாக வாயை முட்டு போ, இது என் இஷ்டம், நான் ஏன் பண்ணியிருக்கேன், நீ வாயை முட்டு முதல்ல. சரி ஓகே, நானும் இப்போ தான் நானும் ஒரு இதை போட்டு அதான் அவன் என்கிட்ட பண்ண காலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒன்று எதை போட்டு உருவாக்கலாம். பட் இப்போ வேணால் கடைசியாக உருவாக்குறேன்னு சொல்கிறேன் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பிக்கேஸ் எடுத்துகிறோம். திருப்பி நான் வேணாம் சொன்னேன். சரி ஓகே, இது எல்லாத்தையும் இருறான்னேன், மொத்தமாக எட்டுன்னேன். ஆனால் அவன் அடுக்கலை. அப்புறம் அவன் வேடிக்கை பார்க்குறான். சரி, அவன் என்ன ஃபார்மில் பண்ணான் கேட்டிங்கன்னா சிக்கன் ஃபார்மும் வீட் ஃபார்ம் பண்ணான். ஏன் கேட்டிங்கன்னா வீட் ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு இது பண்ண முடியும். அது பேர் ஷீப் ஃபார்ம். பண்ண. சரி ஓகே, இது வேணாட எடுத்துடுறா சொன்னேன். ஓகே, அவன் கடைசியாக பில்ட் பண்ணான்னு சொல்லி நான் எடுக்க ஆரம்பித்தேன் கைஸ். ஓகே, 10 செகண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம லைக் இது சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா பண்ணுறேன், நான் இங்கே பண்ணிட்டு தான் இருக்கேன், போ இங்கே இது போ, நான் இங்கே பண்ணி தான் போயிடுன்றான். நீ வாயை மட்டும் போ.
வேணாடா வேணாடா சொல்கிற அப்புறம் பண்ணிக்கலான்னு. என் இஷ்டப்படி தான் பண்ணுவேன், நீ வேணா வா எப்படி கிளம்பு, கூட யாருமே ஒப்பீனியன்லாம் கேட்கல. அப்படியே என்கிட்ட ரொம்ப ஹார்ஷான பிஹேவியராக பேசிட்டான். ஸோ இதுக்கப்புறம் இந்த போட நண்டே வரமாட்டேன், உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன் சொல்லி நானும் கிளம்பிட்டேன். இதுதாங்க சில பிரச்சனை எனக்கு. இதுதான் இந்த சில்லி விஷயமா இருக்க பண்ணாங்க, அங்கே வேறு மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு பாதி கூட சொல்லணும், என் சொல் பச்சு கேட்கல. வாடா, நான் ஆக்சுவலி நான் வீடியோ குழுக்கு தான் கேம் பிளே குழுக்கு கூப்பிட்டு போக முடியும். அப்படியே நம்ம முதல்ல அனிமல் ஃபார்ம் பண்ணிடலான்டா 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம், அது இப்போ என்ன தான் எதர் போட்டல் அது சொன்னேன். அவன் கேட்கல. சரி ஓகே ஒன்று விட்டோம், ஒன்றுமே எடுத்துக்கலாம். அவன் சுத்தமே பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கைஸ். எனக்கு காண்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் யாரும் நானே சொல்லிட்டேன். அந்த மாதிரி சொல்லிவிட்டு நானும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, எனக்கு கேஃபின் டேபிள் வீட்டில் அப்போ சோம்பரியாக இருந்துச்சு. சோம்பேறித்தனமாக இந்த காரணத்தினால நானே என்னோடய கேஃபின் டேபிள் செஞ்சுக்கிட்டு அதை என்னோடய கேஃபின் செஞ்சுட்டு இங்கே வச்சு நான் செய்யணும். அதான் இப்போ செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் தான் போயின்ட்டுருக்கு. ஓகே கேஃபின் டேபிள். ஓ அடக்கடவுளே, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சிடறேன்னா சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம ஃபென்ஸ்லாம் செய்யணும். ஓகே நிறைய செஞ்சு ஓகே ஃபென்ஸு ஸோ ஒரே ஒரு இது ஃபென்ஸு கேட்டு செஞ்சாங்க, ஃபென்ஸ் வைக்கலாம். ஓகே கைஸ், பாருங்களா அவன் இஷ்டத்துக்கு பில்ட் பண்ணிட்டான். என்ன பண்ண சொல்கிறீங்க, என்னுடைய ஃபேட்டு இப்படி இருக்குது. ஸோ கேஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபோக்கஸ். இந்த மாதிரி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடின்னு இருக்கோம். ஆக்சுவலி இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே குழியாக இருக்கே. சரி என்ன பண்ணலாம், நான் மின்னிட்டு இது காபல் ஸ்டோன் எடுத்துக்கலாம். எனக்கு காபல் ஸ்டோனே இருக்கு நல்லா இருக்குது. ஸோ எங்கே வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாம் மிச்சத்துக்கானால இங்கே வச்சுட்டு இந்த காபல் ஸ்டோனை. ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு லைக் ஷேர்ஸ் அது சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏரியா ஆகணும் எனக்கு. இல்லைன்னா அதுக்கு இவன் எங்கிட்ட ஓவராக வாய ஆரம்பிச்சிடான். என்னால் தான் உனக்கு இதுமாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினாங்க அப்படி சொல்ல அவன் வாய ஆரம்பிச்சிடுவான். எதுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொல்லியதுக்கப்புறம் உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனக்கு வேணாம், அது காணாதில் பிரச்சனை கைஸ். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் நார்மலாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. 5 பேர் தான் சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா. இவங்களாம் மூடிடலாம் ஏன்னா ஓகே கரெக்டாக இருக்கா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு வச்சுருந்தாங்க இன்வென்ட்ரி தோறடா அப்பா. ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட் மூடு நல்லா இருக்கா சொல்லுங்க, எங்கள் ரைட் ஹேண்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே அவன் விதை போட்டு பில்ட் பண்ணிட்டான். சின்ன பில்ட் பண்ணிட்டான் கைஸ். எப்போது வச்சுக்கிங்க மாட்டேங்கிறான். அப்படியே அவன் ஒரு இன்னோசன்ட் ஃபேஸை வச்சுக்கிட்டு வாய்ஸை வச்சுக்கிட்டு அவர் யார் மேலே ஈஸியாக பிலீவ் பண்ணுறாங்க. நிச்சயமாக நீங்கள் நான் சொல்கிறேன் அவன் தான், பட் இந்த மண்ணை சொல்லிச்சு கேட்க மாட்டேங்கிறான். இந்த லாக் ஃபுட் மண்ணன் தான். ஓகே வீடியோ பார்க்குறோம், ஒரு லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் இஷ்டத்துக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க, என்னோடய ஃபேட்டு இப்படி இருக்குது. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோழி கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவில் தந்துட்டேன் மக்களே. எங்கடா இருக்குது இந்த கோழி, எப்பா கோழி கோழி வடக்கோழி அங்கே 2 ஆசை போதேதி. ஸோ கேஸ் வீடியோ பார்க்குறோம் லைக் ஷேர் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி நீங்கள் இப்போ கோழி எடுத்ததுக்குள்ள நீங்கள் லைக் ஷேர் சொல்லி சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ஆளை வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் 10 டிசைன் பண்ணும்போது ஃபீட் சீட்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலி சீட்ஸ் மக்களே, ஆனால் டவுட் இந்தமாரி எத்தான் வருமா என்ன சீட்ஸு. இன்னொன்று இருக்கா 9 சீட்ஸ் கிடச்சிச்சு காய்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நம்ம இப்போ பண்ணியிருக்கலாம், கோழி வரதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம், எங்கே வீட் ஃபார்ம்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணியிருந்தோம். ஓகே கலெக்ட் பண்ணு. ஆக்சுவலி மேலே கண்ணு மாதிரி இருக்குது கேட்டால் இது வச்சு தான் வந்து ஈஸியாக இன்ட்ரோ எடுக்கிற மக்களே. ஏன்னா எனக்கு எப்படி பண்ணணுன்னு தெரில. ஓகேவா ஈஸி தான் எனக்கு. சரி ஆஹா கோழி கடிச்சிருச்சி நான் பார்த்துட்டேன் நீ கோழி கடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆமாம் நீ மட்டும் தனியாக இருக்கியே இன்னொன்று ஜோடி உனக்கு வேணுமே, ஜோடி ஆல்ரெடி சீசன் 3 அந்த மாதிரி சிக்கன் வச்சிடலாம். ராத்திரி ஆக போதா. ஓகே வா 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 டக்கு 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 வாடா பட்டா பட்டா
வாடா வாடா கோழி என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வாயேன் 2 கோழி வச்சு நிறைய கோழி பண்ணையே உருவாக்க போகிற மக்களே. இதோ இதுதான் கோழி பண்ணை. இது வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லலாம். ஓகேவா கைஸ்? ஓகே சரி ஓகே. இதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துக்கிறேன். என்னோட ஜோடி ஒன்று கூப்பிட்டு வரேன் ஓகேவா? அப்போ நானும் உனக்கு சோறு தரேன். இப்போ டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மக்களே டேன்னு. சேஞ்ச் பண்ணியாயிடுச்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பில்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நிறைய பண்ணு உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணு ஓகேவா? என் சொல்ல ஜிகே கதை நல்லா இருக்கணும்னு நல்லா நடிக்கிற மட்டும்தான் என்கிட்ட இருக்கேன். நல்லா நடிக்கிறவங்க ஆனால் நீ தான் வேர்ல்டு இது நான் தான் உன் சொல் பச்சு கேட்க போகிறேன் அப்படின்றனா இன்னொன்று கோழி வந்துச்சா பரவாயில்லையே. அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுப்போம் பேசலாம். நீ தான் நீட்டு அப்படி அப்படிலாம் சொல்லியிருந்தான் மக்களே. ஆனால் வீடியோவில் எப்படி ஏதோ அப்படியே பேச்சே மாற்றிட்டான். அவன் இஷ்டத்துக்கு நான் தான் இந்த வேர்ல்டு லீடர்னு. நல்ல வேலை இது என் வேலை இருந்துச்சுன்னா அவன் வேர்ல்டு என்னென்ன ஆட்டம் பண்ணிட்டு போனான். அட்டகாசங்க என்னோட கோழியை காணும். கோழி எங்கடா போனேன்? டேய் கோழி 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 நீ எங்கே போன? ஐயோ 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 கோழி. ஆஹா கோழி எங்கே போச்சு தெரியலையே. கோழி எங்கே தப்பி தேடுவேனே. உங்கள்கிட்ட பேசுகிறா வந்துச்சு உங்களுக்கு கோழி. எப்பட்றா நீலாம் வரேன்ப்பா. சரி வாங்க டக்குன்னு போயிடலாம். நமக்கு சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வேணால் சொன்னுங்க. இப்போ வந்து Day 3 தான் இது. நம்ம Day 4லாம் அவன் கூட கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஓட்டிங் போடுறேன். மைக் ஆஃப் மல்டிப்ளேயர் சீரீஸ் ஓட்டிங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சோலோ சீரீஸா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மல்டிப்ளேயர் சீரீஸை வேணாம் சொல்லி நான் சோலோவாக வேணால் மாற்றிடுறேன். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு கமெண்ட் தான் இப்போ எங்கள் 2 பேரும் மாற்ற போகுது. இந்த மைக் ஆஃப் சீரீஸாக மாற போகுது. நீங்கள் சொல்கிற ஒரு கமெண்ட்னால தான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் போடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா என்ஜாய் பண்ணுவீங்க தான். நல்லா தான் இருக்கும் முடியல. ஆனால் அந்த வீடியோ அது சண்டை பாடியிலே போயிட்டுருப்போம். கோழி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். குட்டி கோழி குட்டி கோழி அழகாக இருக்குது. உங்களை நேம் டேக் வைக்கிறேன். அவன் வச்சுட்டு பில் பண்ண வச்சு இந்த போட்டு நான் கார்டே இருக்க மாட்டேன். சரி ஓகே இது பிக்காக்ஸ் எதுக்கு நம்மளுக்கு கையில் இருக்குன்னு சொல்லி நான் வந்து வீட்டில் இருக்கலாம்னு யோசிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் ஜங்கிள் பயம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மேலே வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது கைஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் பார்க்கலாம். என்ன வேணும் நான் வில்லேஜ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் பார்த்துட்டோமேனா வில்லேஜையே. ஓகே எங்கடா ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நானும் வரணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இதில் நேற்று நடந்த கடை காய்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து Day 4 வந்திருக்கு வேண்டியது. பட் Day 3 ஏன் இது நம்ம போகிறோங்க. Day 4 அன்னி கன்ஃபார்ம்ஸ் இது ஹை நார்மலாக நாங்கள் வந்து நிறைய டைமண்ட்லாம் கண்டுபிடிச்சி ஸ்கோர் பண்ணோம். சாரி அதெல்லாம் எங்களால் வீடியோவாக போட முடியல. ஏன் பிகாஸ் பேர் ஆஃப்லைன் பண்ண நம்மளும் ஆஃப்லைன் பண்ணலாம். சரி பண்ணி முடித்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை ஏற்றுக்கலாம். ஏன் பிகாஸ் நம்ம வீட் ஃபார்ம் பண்ண மாதிரி சொன்னல அது பண்ணிக்கலாம். டக்குனு ஓடு ஓடு நெஞ்சில் பை கொண்டு ஓடு. ஐயோ எத்தனை ஓடுனே. ஆஹா ஸோ பக்கெட்டை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்கன்னா எங்கே பண்ணலாம்? இங்கே பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். எங்கே பண்ணலாம்? பாருங்க எப்படி பாட்டு கட்டின்னு இருக்கானு. அதாவது நான் அடுத்து லேஃப்கே தான் அவன் இஷ்டத்துக்கும் அவன் பண்ணி முடிச்சிடுவான் கேம் பிளேவே. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு ஓட் தான் மக்கள் இப்போ இதெல்லாம் டிசைட் பண்ண போடலாம் கூட விளையாடனா இல்லையான்னு. ஓட்டும் கமெண்ட்டும் ரெண்டுமே பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே. ஓகே கேஸ் வீடியோ பார்க்குறவங்க இருக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்தோனேஷியா மலேசியாலாம் பார்க்குறீங்களா சொல்லுங்கள் கமெண்டில். ஏன்னா அப்படி தான் காடுது எனக்கு. இன்னொன்று சொல்ல மறந்துடுங்க. என்னது எதுவும் சொல்ல வந்தேன் மறந்து போயிட்டேனே. அதாவது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் க்ரோத்தில் ஓகே நல்லா முடிச்சுனதுன்னா ஐயோ எதுவும் சொல்ல வந்த மக்கள் ஐயோ மறந்துட்டேனே. அதாவது நம்ம எதாவது சொல்ல மறந்துடுவோம். கட்சியில் தான் நான் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற ஒரு கமெண்ட் தான் மக்கள் இப்போ எல்லாம் டிசைட் பண்ண போகுது. ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஹாய் சொல்கிறா. சரி ஓகே. இது அப்படின்னா இதை உடச்சிடலாம். ஈட் ஃபார்முக்கு தண்ணி ஊற்றலாம் மக்களே. இங்கே ஊற்றலாம் கரெக்டாக இருக்குமா? இன்னும் 2-3 பக்கெட் ஊற்ற வந்துடலாம். வாங்க. ஓகே ஓகே. ரேட் 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 அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம். ஓகே கைஸ். அங்கே போட்டு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு பக்கெட் ஃபால்ட் எடுக்கலாமா? சரி எடுத்துட்டோம். அங்கே போட்டுடலாம். இதெல்லாம் முடிச்சுக்கலாமா? ஐயோ இதெல்லாம் ஆகுது. சரி ஸ்டோன் வீட் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாயாக இருக்கும் இந்த மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் அவன் வச்சதுக்கு அவன் நெதர் போர்ட்டல் உருவாக்கிட்டு நமக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வீட்டோட எண்டில் உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வரலாம். ஓகேவா காய்ஸ்? ஓகே ரிலாக்ஸேஷன்லாம் முடிஞ்சுது. நிறைய வீட் சீஸ்லாம் எடுக்கு நமக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் கட் பண்ணிட்டேன் யோசிக்கிறேன். சரி கட் பண்ணிடலாமா? ஏன் பிகாஸ் இது வீடியோ அதிகமாக போக்குதான் நான் நினைக்கிறேன். கட் பண்ணி ஒன்றே தான் கழுகி சிப்ஸும் கட் பண்ணிவிட்டேன் யோசிக்கிறேங்க. கட் பண்ணலாமா? சரி வேணாம். ஓகே ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது கூட நோட்டீஸ் பண்ண பார்த்தீங்களா? ஆமாங்க நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸே பண்ண சுத்தமாக கட் பண்ணிட்டோங்க. ஸோ ஓகே நானே சீட் போட்டு முடிச்சிடலாம். வீட் ஃபார்மில் அதை சொல்ல வீட் ஃபார்ம் கையை வச்சா என்ன பண்ணுவேன்னு தெரியாது வரும். இப்போ சொல்லிட்டேன். இன்னும் 2 கோழி இருக்குது. எனக்கு அவங்க பண்ணால் வேலையாக இருக்கும். ஓகே காய்ஸ் ஸ்கிப் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் யூ ஸோ படி. ஐயோ சாரி காய்ஸ். இப்போ எப்படி பாரு வெயில் அடிக்குது. ஓகே நம்ம நெதர் போட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்களா? அங்கே இருக்கோம் நம்ம. ஓகே நெதர் போட்டு உருவாக்குறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு காபல் ஸ்டோன் வைக்கணும். 2 கேப் தள்ளி இன்னொன்று காபல் ஸ்டோன் வைங்க. ஒரு 55 ஒபிசிடன் எடுத்துக்கோங்க. 55 தேவையில்ல உங்களுக்கு 3-4 தான் ஒழுங்காக தள்ளிப்படு வரும். ஒழுங்கு மாதிரி தள்ளிப்படு மன்னன். எனக்கு காண்டாவது மன்னன் ரொம்ப தள்ளி போயிடுந்தேன். இது ஏன் நெதர் போர்ட்டல் ஒழுங்காக தள்ளி போயிடு. சொல் பச்சு கேட்காத நீங்கள் வரைய தேவையில்ல. எனக்கு போனேன் தள்ளி புரிய இல்லையா? வரும் இப்போ போறியா இல்லையா? போன வரும் போறியா? போ. அதுக்கப்புறம் இங்கே வந்துடவே தராது நீ. ஸோ ஓகே வீடியோ பார்க்கணும் ஸ்கிப் பண்ண பாருங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே கரெக்டாக வந்துச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறோம். ஓகே ஓகே காய்ஸ். அடுத்துனா அது தூங்கலாமா இல்லை எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாமா? ஓகே அவன் எதை போட அவனே பில்ட் பண்ணிட்டான். இவன் பில்டர் தான் காய்ஸ். பட் சொல்பச்சு கேட்காத பில்டர். இவனா பில்டர்னு இப்படியும் வாய்தான் சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க சொல்பச்சு கேட்காம பில்ட் பண்ணுறேன்னா அவ்வளோ மறுன்னு என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தியமாக காண ஓடுறா இல்லை மகே. அப்படிலாம் சொல்பச்சு கேட்க மாட்டேங்க. பேசாமல் நம்ம வந்து பார்த்து தூங்கிடலாமா இல்லை இதவே வச்சிடலாமா யோசிக்கிறேன். என்ன பண்ணுற பார்க்கலாமா? பரவாயில்ல மொத்தத்தையும் வச்சிட்டான். சத்தியமான காட் அது ஒரு நீ பண்ணுற வேலை பார்த்தா விட்டு உடைக்கிற மாதிரி இரு. ஸ்பான் பண்ணி செக் பண்ணி தேவை நமக்குலாம். ஓகே என்ன பண்ணலாம்? ஓகே இங்கே ஸ்பேஸ் இருக்கா? ஒரு எக்கச்சக்கமாக இருக்குது. அயன் கெட். ஓகே இப்போ ஃப்ளின்ட் ஸ்டீல் தேவையே. ஃப்ளின்ட்டு தேவை. அது கிரேவல். ஓகே ஆக்ஸ் வச்சு பண்ணிக்கலாமா இல்லை ஷெவல் நம்மகிட்ட இருக்க தெரியலையே. பார்ப்போம் என்ன இருக்கிறீடோ பார்ப்போம். ஓகே சாரா அந்த மாதிரி தான் இருக்குது. டைம் டேட் வச்சிடலாம் கைஸ். ஐயோ ஓகே இங்கே நதி இருக்குது. ஓகே அது கிரேவெல்லாம் இல்லைன்னா கிளேவா? கிரேவல் தான் போகல. கிரேவல் தான் எப்படிலாம். ஆனால் ஷவல் வச்சுலாம் உடைக்கணும். இப்படி சொல்லிட்டு ஆக்ஸ் வச்சுலாம் உடைக்காதீங்க. என்கிட்ட ஷவல் செய்யணும். பட் சோம்பேத்தனமாக இருக்கணும். இதனால இப்படி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதையும் என்கிட்ட இந்த விஷயம் தள்ளிப்படி வரும். நீங்கிட்ட பேச முதல் நீலாம்
சாமி வரான். நீலாம் என் லிஸ்ட்லேயே இல்லை, எங்கேருந்து ஓடுப்பா. ஆக்சுவலி எப்படி சொல்லுங்கள், இந்த கிளாசிக் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம இதே வச்சுக்கலாம். இல்லை பாக்கெட் எடிஷனாக மாற்றிடுங்க. இதாக நல்லா இல்லை அப்படின்னா மாற்றலாம். ஏதாச்சும் இதான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல போனால் என்னோடய எல்லாமே வச்சிட்டா பார்த்தீங்களா. சரி அவங்க ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்யணும். செஞ்சுக்கலாம் மக்களே. ஓகே, நீயே இப்போ ஃப்ளிண்ட் நான் தரேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தரேன்னு ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நீ இல்லை தேவையில் உந்தலாம் அப்படியே சொல்லிடுறேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் தேவையில்லை, இங்கேருந்து போய்ட்டு முதல்ல சும்மா வர வேண்டியது. இப்போ எதுக்கு நீ ஃபினிஷ் உடச்சா அவன் கேட்குறாங்க. எனக்கு ஃபிஷர்ஸே தேவையில்லை, நானே எனக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னல. சரி ஓகே, ஸோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வீடியோ முடிக்க தேவையில்ல, நம்ம மெத்தட போட்டு கூட போயே ஆகணும்ல. அது மறந்துட்ட பார்த்தீங்களா. ஸோ இந்த பாவப்பட்டு மூஞ்சி காக்கியாச்சும் எனக்கு பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஓடு அப்படியே சும்மா என்னோட டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது. ஓகே, அது நெதர் போட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே. பில்டிங் டெரைன். ஓகே 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 காய்ஸ். ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம்டாப்பா? ஓகே வந்துட்டோம் கிட்ட இன்னும் எவ்வளோ நேரம்? வந்துட்டோம் காய்ஸ் அப்படியோ. ஓகே பாருங்களேன், இதான் நெருக்கம் வந்தோம். அங்கே பார்த்தீங்களா பிக்னஸில் இப்போ தான் ஃப்ளோ ஆகுதா பார்த்தீங்களா? அங்கே தான் மக்களே எதுவும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா, என்ட்ரமன் ஃபாரஸ்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வர முடியாதுல்ல. ஆமாம்ல. ஸோ வீடியோ பார்க்கணும், லைக் ஷேர் பண்ணுவேன். ஆஹா மை காட். சரி ஒரு திருப்பி உள்ளே போடாப்பா, ரொம்ப ஓவராக பண்ணுறேன். ஓகே, உள்ள போ பாடலாம் போல நம்ம இதுக்கு. ஸோ வீடியோ பார்க்கணும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்பிக்கிறேன். சரி ஓகே. நான் எங்கே இருக்கேன்? ஓமிகா டூர். சி ஏன் எதிர கூட என்னாச்சு? வருணிய சுத்தமே காண்டுச்சோ. என் ஃப்ரெண்ட்ஸு இது வச்சுக்கிறியா பாருங்களேன், உடச்சிட்டு. ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன் கேட்டேன்னா ஃப்ரிட்ஜ் வச்சு இப்போ நெதர் போட்டு ஓப்பன் பண்ணியிருந்தான். ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபார்மும் இது வேணாம், இது மேலே அடிக்கிறேன் முதல்ல இதெல்லாம். ஐயோ நெருப்பு மாதிரினா காய்ஸ். அவ்வளோத்த முதல்ல அது எறிறான் இவ்வளோ சொல்லி கெந்து பண்ணுவேன். ஸோ கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபார்ம் நானும் பண்ணிடுறேங்க. சிக்கன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வீட் ஃபார்ம் நானே பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் வந்து வருண் கூட பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வருண் கூட விளாடலாமா, இல்லைனா நானே சோழப்பதுக்கு அப்புறம் இந்த வேர்ல்டில் விளையாட்டா சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக பிடிக்கல ரியலாக சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் இவ்வளோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக ஸ்வேர்டிங் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? பாய், லவ் யூ.